இது எப்படி கட்டுறதா நம்ம வந்து வடை செய்ய போறோம். ஃபைனலா பொங்கல் பானையில இருந்து பொங்கல் பொங்கிச்சு. எல்லாம் தனியா காய்ச்சி இதுல ஊத்துவாங்களே. இது என்ன ஓட்டெல்லாம் வரும்னு ஓட்டையே வரல. இது பொங்கல் செம்ம டேஸ்ட் மக்களே. லக்கிக்கே ரொம்ப லக்கி பறக்குது. ஆஃப் பண்ணு. குட் மார்னிங். வணக்கம். மொட்டை மண்டை எப்படி பாப்பி இருக்கு குழந்தைக்கு? வலிச்சுதா? சாரி மம்மு. சரி தங்கம். லக்கியோட லேட்டஸ்ட் அப்டேட் மக்களே. இவ்வளவு முடி வளர்ந்துருக்கு. 2 daysலயே நல்ல growth வந்து லக்கிக்கு வந்திருக்கு. யாரு பாப்பா முடி கொடுத்துருக்கா லக்கிக்கு? வெரி குட். ஓகே மக்களே, பொங்கல் ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து போயிட்டே இருக்கு. சருக்கு பெருக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் பெருக்கி மாப். என்ன வேலை வைக்கலாம் மக்களே? காலையில நான் டென்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மாப்லாம் உன்னால போட முடியாம அதுக்கு என்ன மாப்பிள்ளையா வருவாங்க புதுசா மாப் போடுறதுக்கு? ஒழுங்கா மாப் போடு. காலையில இந்த சருக்கு நான் டென்ஷன் பண்ணின்னு இருக்கு. சாமா லக்கி லக்கி கிளார் அடிக்குது லக்கி. 7 o'clock நான் வேக்கப் ஆனேன். எல்லாரும் வெளியே பொங்கல் வச்சுட்டு இப்ப அடுத்து லஞ்சுக்கு போயிட்டாங்க. என்னடா இவ்வளவு குப்பை உள்ள இருந்து? இந்த அழகுல நீ பெருக்கிட்டு இருக்க இந்த வீட்டை மக்களே. நீயே பெருக்கிடு மக்களே. பொங்கல்ல இருந்து ரெசல்யூஷன் எல்லாரும் நியூ இயர் ரெசல்யூஷன் இருப்பீங்க. நம்ம பொங்கல் உள்ள விட்டு மக்களே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள விட்டு எதுக்குதான் இதெல்லாம் நேத்து பண்ணிருக்கணும். போகிக்கு பொங்கலுக்கு உட்காந்து பெருக்கின்னு இருக்க டைம் ஆச்சு. வாங்க ஃபர்ஸ்ட் பழசெல்லாம் போட்டு ஏறிக்கணும். அது தெரியும். பொங்கலுக்கு யார் பெருக்காங்களோ அவங்க தான் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா பெருக்கணும். அதான் இப்ப மக்களே நான் சாம வளர்க்கிற மக்களே. நீ எனக்கு புரியல மக்கள். பெண்களுக்கு சம உரிமை இருக்கு. இவன் பெண்களை அடிமையா நடத்துறது பெருக்கிறது. பெண்களுக்கு உரிமை கொடுக்காம இந்த பாருங்க அபியூஸ் பண்றாங்க. இது அபியூஸ் இல்லடி, அபியூஸ் பண்றது, ஹராஸ்மென்ட் பண்றாங்க. நான் பெருக்கிறதால இவ்வளவு குப்பை வருது. இனிமேல் நீ பெருக்கு. அடுத்த வருஷம் நான் பாக்குறேன் இந்த மாதிரி கிளீனா இருக்கா இல்லையான்னு சொல்லி. நெக்ஸ்ட் மக்களே டென்ஷன் ஆகுது மக்களே. டென்ஷன் ஆகுது. ஒரு பெருக்கிறதுக்கு கால்ல இருந்து சண்டை 2 hours சண்டை போட்டு இப்ப நான் ஜெயிச்சிருக்கேன். சண்டையில நான் ஜெயிச்சிருக்கேன். ஆனா பெண்களுக்காக நான் போராட வேண்டியதா இருக்கு. பெண்களை அபியூஸ் பண்ணி கீழே கிடக்குற குப்பையில இந்த சாக்லேட் யார் சாப்பிட்டா, இந்த ஐஸ்கிரீம் யார் சாப்பிட்டா கேட்டுக்குது. நீ நான் சாப்பிடல. லக்கி லக்கி நவுர் நவுரு. அதோடதுல குப்பை வாட்ட மோரோன்னு மண்டையில குப்பையை போட்டு போறாங்க. அடுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு மக்களே. எப்பவுமே பெருக்குச்சுன்னா கிளீனா உள்ள கை விட்டு சைட்ல கை விட்டு அந்த மாதிரி கிளீனா பெருக்கிறோம். ஸோ சருக்கு இப்போ ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிரும். ஸோ நம்ம ஒர்க் என்னன்னா போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம மற்ற பொங்கலுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். பரதநாட்டியம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ் இதுவே போதும். நம்ம வந்து ரெடி ஆயாச்சு. இதுதான் மை டுடேஸ் பொங்கல் காஸ்டியூம். கொடுமையிலும் பெரு கொடுமை. இதுக்கே நீங்க ஷாக் ஆவீங்க. இப்ப இன்னொருத்தங்க வரோம். கம் ஆன். எனக்கு புரியல. நீ மேட்சா இது மேட்ச் ஆடி ஒரே கலரா? இங்க பாரு, இதுவும் இதுவும் ஒரே கலர். ஒரே கலர் தான் ஆன்லைன்ல போட்டேன். ஆனா அது ஒரே கலரா வரல. ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு கூட ஒரே கலரா வந்து கிரிஞ்சி பண்ணி சுத்திட்டு இருக்கடி நீ. நானும் ரெட், அம்மாவும் ரெட். ராமக்களே சருக்கோடைய காப்பி கேட் காஸ்டியூம். காப்பி கேட்லாம் சொல்லாத. சேம் காப்பி வாங்கி கொடுத்ததே எல்லாமே ஆன்லைன் காஸ்டியூம் தான் மக்களே. 300க்கு இந்த ஷர்ட் தான் இருந்தது. அதனால 300. நல்லா இருக்கா மக்களே? மக்களே சூப்பரா இருக்கு. சீரியஸாவே அது ஓகே. உனக்கு மட்டும் பயங்கரமா இருக்கு. நான் இது 400 300. ஓகே மக்களே, இன்றைய சமையல் உங்களுடைய செல்ல குட்டி சமையல் சொல்லாத. ஊரை ஏமாத்ததுக்கு பொங்கல் வச்சு முடிச்சிருவேன். வாழ்க்கையில் எனக்கு ஒரு விஷயம் உண்மையாலே புரியலடி. என்னடி நீ பைத்தியமா? பொங்கலுக்கு
பொங்கலுக்கு யாராவது வடை சுடுவாங்க? நான் சுடுவேன். நீ சுடுவே, நீ வாயில வடை சுடுறதே கதெல்லாம் எனக்கு தெரியும். 2 நாளா வடை எப்படி சுடுறதுன்னு பார்த்து மாவெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பொங்கலுக்கு வடையா சுட மாட்டேன். ஆனா ஒண்ணுமே பைத்தியம் தான் இதெல்லாம் சுடுவோம். இல்ல ஆனாலும் நம்ம வந்து சமைச்சிட்டோன்றதுனால முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக நான் வடை சுட போறேன். அதுக்கான மாவு எல்லாமே செல்வி அம்மா கிட்ட ப்ரொபோசிஷன் கேட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆக்சுவலா தெரியும், பட் ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியுமா? வாயில வடை சுட மட்டும் தான் உனக்கு தெரியும். குட்டி பசங்க கிட்டலாம் பேசிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது மக்களே. சர்க்கஸ் போட இந்த வீட்ல வேற யாருமே போட்டிக்கு நானா இருக்கேன்டான்னு சொல்லி அக்கியோட ஸ்டூல் வந்து இதுதான். இது வந்து போட்டு இப்படி ஏறி நின்னு நானா இருக்கிறேன்டா இங்க அப்படின்னு காட்டுன்னு இருக்கு. அம்மா கொஞ்சம் நவுந்து நின்னுக்கோ, இங்க நின்னுக்கோ, அப்பதான் சமைக்கும் போது பொங்கல் பண்ண முடியும். அப்படியே அம்மா கட்டி பிடிச்சுக்கோ, மார்க்ஸ் பண்ணிக்கோ. வெரி குட். டிங் 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 டிங். ஓகே மக்களே, 11 o'clock ஆரம்பிக்கிறோம் பொங்கல். 10 நிமிஷத்துல இதெல்லாம் போனாங்களா? பொங்கல் சாப்பிட்டு வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்கடி. பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் பொங்கல் பானையில விபூதி அடிக்கலாம். இந்த விபூதி இல்லடி, இது சந்தனம்டி, எரும மாடு. இந்த அம்முனியும் புஷ் பண்ணுங்க. வெரி குட். 3 தாண்டி வைப்பாங்க. உன் இஷ்டத்துக்கு எல்லாம் வச்சிருக்காது. நிறைய கேப் இருக்கு மக்களே. எரும மாடு அந்த மாதிரி அப்படி எல்லாம் பண்ண கூடாது. பொரி உருண்டை உன் இஷ்டத்துக்கு எல்லாம் வைக்க கூடாது. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பொங்கலை வந்து வெச்சிர போறோம். வெச்சிட்டு மித்த ஒர்க்லாம் இருக்கு. பொங்கல் சொல்ல போறோம். அதுக்கப்புறம் நம்ம மித்த ஒர்க்லாம் இருக்கு மக்களே. தோரணம் பண்றது, அப்புறம் இந்திய இப்போதைக்கு வெள்ளை கலர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த வருஷம் கலர் கலரா போடலாம். அம்மா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பெரிய அட்டெம்ப்ட் வேணாமா? கலர் போட தெரியாதுல. கலர் தான் வாங்க உள்ளியே. போய் ஏதோ ஒரு கலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மண்டையில மீன் மக்களே நேத்து நான் கலர் ஆல்ரெடி மணி என்ன ஆச்சு? புள்ளையார் குச்சி வைக்கணும். அதனால புள்ளையார் கொஞ்சம் தப்பு புள்ளையார் இன்னடி குவாஞ்சி போயிட்டாரு உள்ள. ஒழுங்கா நிக்க வைடியாத. ஓகே மக்களே, ஆஃப்டர் லாங் ரிசர்ச் ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னா இந்த மஞ்சள் எதுக்கு வைக்கிறாங்க? ஏய் மஞ்சள் வைக்கிறது இல்லடி. அதுக்கு என்ன சொல்ல மஞ்சள்காரமா ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வைக்கும்போது இது எதுக்குனே எங்களுக்கு தெரியல. சும்மா வாங்கி வச்சிருந்தோம். அப்புறமா தான் நிறைய பேர் சொன்னீங்க இந்த பொங்கல் பானையை சுத்தி கட்டணும், சுத்தி பண்ணிட்டு பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு. சோ இத நம்ம சுத்தி இப்ப பொங்கல் வச்சிட்டோம்னா நமக்கு முடிஞ்சு மக்களே. இது எப்படி கட்டறதா? பொரி உருண்டை இப்ப கட்ட கூடாது. பொரி உருண்டை பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் கட்டணும். அதுல இப்ப கட்டனா எரிஞ்சிராதா? அடுப்பு எரியறப்போ பார்த்து கையை கையே சுட்டுக்காத எரும மாடே. ஒரே ஒரு டவுட் வந்துச்சு. என்ன? வெல்லம் தனியா காய்ச்சி இதுல ஊத்துவாங்களா? ஐயோ அதுலயே தூக்கி போறி எல்லாம் ஒண்ணா கரைஞ்சி ஊத்திடலாம். குச்சில இதுல இப்ப வெல்லம் போட்டுடணுமா? இல்ல குழஞ்ச அப்புறம் தானே போடணும். இல்ல கொஞ்சம் இதுவாயிடும். அது வேகம்ல. ஒரு 70% வந்ததுக்கு அப்புறம் உள்ள போட்டா போதும். பொங்கல் அடிக்கடி செய்வோம் மக்களே. ஆனா கொஞ்சம் டிஷஸ் நிறைய ஆனனால நாலு தான் செய்றேன். அதுலயும் உனக்கு மறந்து போகுதுன்னா நீ கோயிலுக்கு போனாலும் செல்வியமா வச்சிருவாங்க. போன பொங்கலுக்கு வச்சது ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி ப்ராசஸ் எப்படின்றது மறந்து செல்வியம்மா வைக்கும்போது பருப்பு எல்லாம் போடுவாங்க. பட் அது வந்து ஹெவி ஒர்க். அது நம்ம பண்ணா பருப்பு எல்லாம் நம்ம சிம்பிளா வச்சிடலாம். சரி ஓகே நம்ம ஆமா நீ பருப்பு போடுவாங்கல்ல, பாசி பருப்பு போடுவாங்க. அது செல்வியம்மா போடுவாங்க. அது இல்லாமலும் நம்ம வைக்கலாம். அது பிரச்சனை உனக்கு தெரியலன்றதுக்காக உடனே எங்களே சொல்லாது. ஓகே மக்களே, பொங்கல் வச்சாச்சு. இப்போ நம்ம இதர வேலைகள்லாம் இருக்கு. ஆக்சுவலி பொங்கல் கூடவே 2 டிஷ் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் என் சிக்னேச்சர் டிஷ் பாயாசம். தலை வரைக்கும் டென்ஷனா இருக்குது. அடிக்க கூடாது கம்முன்னு இருக்கு. அப்புறம் நம்ம வந்து வடை செய்ய போறோம். அப்புறம் கொஞ்சம் தோரணம் எல்லாம் கட்டணும் மக்களே. அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். கோலம்மா கோலம் உனக்காகவே கோலம் போடுறேன். நானும் சரி மறந்துடும் பாக்குறேன். அதுக்கு அந்த கோலத்துல என்னவோ பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு. கோலம் உனக்கு தெரியாது மக்களே. வாழ்க்கையில ஏண்டி இப்படிலாம் இருக்கிற ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஆர்வத்துல வாங்கி வச்சேன் கோல மாவு. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே விட்டேன். சரி மறந்துடும். ஆனா கரெக்டா ஞாபகம் வச்சு அது பெரிய கோலம் போடு கேக்குது. அம்மா போடுறதா கோலம். அங்க இப்படி போட்டிருக்காங்க, இங்க இப்படி போட்டிருக்காங்கன்னு கேட்க கூடாது. புரியுதா? அவங்க எல்லாம் பெரிய கோலம் ஸ்பெஷலிஸ்ட். அம்மா கோலம் ஸ்பெஷலிஸ்ட். பயங்கரமான கோலமா இது. ரெண்டு கோடு போட்டு கோலமா இது. என்னடி டிராயிங் பண்ணுகிற? புள்ளி வச்சு கோலம் போடுறது பதிலா கோலம் போட்டு புள்ளி வச்சுப்பியா? டிராயிங் மாதிரி போட்டு. என்னடி இது? பொங்கலுக்கு என்ன போடுவாங்க? பொங்கல் தான் போடுவாங்க. பரவாயில்லடி. யாராவது இப்படி எட்டி பார்த்துட்டு போனாங்கன்னா பயந்து போய் வாந்தி கீந்தி எடுத்துட்டு போறாங்க. ஓகே மக்களே, ஃபைனலா பொங்கல் பானையில இருந்து பொங்கல் பொங்கிச்சு. இந்த பேரு அம்மா கோலம் இதுதான். இத பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆகி டெய்லி கோலம் போடலாம்னு கேட்டேன். இத பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது ஒன்னு கோலம் போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அழைச்சு முட்டியா? இந்த பேரு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் போட முடியும். டெய்லி நம்ம போட்டு நிற்க கோலம் டிஸ்டர்ப் ஆக கூடாது. புரியுதா? கோலம் டிஸ்டர்ப் ஆகாம தோரணம் கட்டணும். நான் டிஸ்டர்பே பண்ண வேணாம். அதுவே டிஸ்டர்ப் ஆகி தான் கிடக்குது. ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்குது. சரி ஓகே பண்ணுங்க, டக்குன்னு தோரணம் கட்டுங்க. பொங்கிடுச்சு. பொங்கல் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்.
பொங்கி விட்டது. வெற்றிடா. ஓகே மக்களே, இன்னும் சற்று நேரத்தில் நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆயிடும். ஆக்சுவலி பாயாசமும் நாங்க வந்து ரெடி பண்ணிட்டோம். நாங்க ரெடி பண்ணிட்டோமா? நான் ரெடி பண்ணிட்டேன் மக்களே. புரியல, நீ பண்ற சமையலுக்கு இதெல்லாம் தேவையா தங்கம்? என்னடி களியை செஞ்சு பொங்கல் ஏமாத்தி வச்சுக்கிற? பால் ஊத்துறீ? நல்லா இருக்கா பாப்பி? பால் ஊத்துறீ, அதுல கட்டி ஆயிடுக்குது. இது வந்து லக்கிக்காக மக்களே. லக்கிக்கு இந்த பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும் தான் இந்த பாயாசம் முடியும். வேற யாரும் இதை சாப்பிட மாட்டோம். கடுகுலாம் போடுவாங்கல்ல, ஏதோ போடுவாங்களே. கடுகு போட மாட்டாங்க, முந்திரி போடுவாங்க, திராட்சை போடுவாங்க. எப்ப போடுவாங்க? இப்ப போடுவாங்களா? தாளிச்சு போடணும், இப்பதான் போடணும். தாளிக்கிறல்ல, இருடி. ஐயோ அப்படி இல்லடி. இப்போ முந்திரி இது பண்ணுவல, வறுப்பல, அதுல நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்தி அப்படியே சூடு பண்ணி ஊத்தணும் உள்ள. பண்ணு எதுக்கு இருக்கேன்? கைத்திலே போடுவோம். வடை சுடலாமா? நீ கொஞ்சம் அப்படியே பேக்வர்ட் போ. இங்க பாரு, நீ அரைச்ச மாவுக்கு அவ்வளவு பெரிய கடாயெல்லாம் வேணாம், சின்ன கடாய் எடுத்து பண்ணு. இது கொதிச்சிட்டு இருக்கும்போது ஊத்தணுமா இல்ல தனியா இருக்கும்போது ஊத்தணுமா? இந்த இது பொங்கல் ஞாபகமே இல்ல மக்களே, மறந்துட்டேன். முன்னாடி ஒரு டிஷ் தான் தெரியும், அப்ப கொஞ்சம் நல்லா சமைச்சிட்டேன். நிறைய டிஷ் எரும மாடே என்ன சொல்லுங்க? எந்த அப்பதான் ஊத்தணும்? அப்ப வெயிட் பண்ணி அது ரெடி ஆயிடுச்சு. இப்போயே ஊத்து. இல்ல வாட்டர் இருக்கு, அந்த வாட்டர்ல போட்டோம். நிறைய வாட்டர் ஊத்திட்டேன். ஃபயர் ஃபயர் ஃபயர்டா, ஃபயர் வருதுடா. எரும மாடே இல்ல மேல பறக்குது, ஆஃப் பண்ணு. எப்படி இருடி? தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து. அப்படியே ஊத்தக்கூடாது. இப்படி போ ஃபர்ஸ்ட். என்ன ஒரே உருண்டை அறிவு இருக்குதா கொஞ்சமாதி? எரும மாடே எங்கயாவது எதையாவது பெஸ்ட் எங்கயாவது நீங்க தான் இருக்க பாக்க மாட்டியா? போய் கேஷ் எடுத்துட்டு வரலாம் தான் போனேன். அது கேஷோட ஃபைல். ஆத திருப்பிடுவோம். வாயை கையை வச்சு சும்மா நல்ல வேளை லக்கிய நவுத்தணும். நம்ம லக்கி நீ தயவு செஞ்சு அப்படி போ. அம்மா சமையல்ல வர கோவத்துக்கு நம்ம உதைக்கிறதா மிதிக்கிறதானே தெரியல. எருமை ஒரு வேலையை உருப்படியா பண்றியா? ஒரு வேலையை 40 வேலையை நான் ஒழுங்கா தான் பார்த்து. ஒரு பொங்கல் வைக்கிறதுக்குள்ள வீட முடிச்சு தள்ளுவேன். எருமை மாடு அடுத்தது என்ன பண்ண போறீங்க? சமைச்சீங்க இப்படிலாம் வந்ததே இல்ல. ஒரு நாள் என்ன விட்டுட்டு போன இப்படி வந்துச்சு. காலைல இருந்து வயிறு எரிஞ்சிருந்தா. ஐயோ எல்லாம் சமையல் வயிறு ஏறி பின்னாடி பண்ணீங்க. பாருங்க போடலாம் நம்ம உள்ள. நீ எதுவுமே பண்ணாத போ, நானே பண்ணிடுறேன் போ. இததான் அப்படியே சொன்னேன். கொஞ்சம் விட்டு இருந்தா அடுப்பு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? எருமை சமைக்கும் போது அப்படி இப்படி தான் இருக்கும். ஒரு டிஷ் சமைக்கிறாங்க, ஊறப்பட்ட டிஷ் சமைக்கிறாங்க. ஓகே மக்களே, தமிழக தொலைக்காட்சி வரலாற்றில் வாய் பேசாம பண்ணு. 2வது முறையாக இது என்ன ஓட்டெல்லாம் வரும்னு ஓட்டையே வரல. என்னடி பண்ணுகிற? ஓட்ட வரன்ட்டு போண்டாவா போட்டுறப்ப ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல அப்படி பண்ண முடியாது, வடையா தான் வரும் அது. நீ அப்ப ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம்டி, அதனால தான் வர மாட்டே. மக்களே இன்னைக்கு ஃபுல்லா சொதப்பிச்சு மக்களே. பாயாசமும் இப்படி ஆயிடுச்சு, பொங்கலும் இது பனையும் இப்படி ஆயிடுச்சு. தெரியும் நீ இப்படி பண்ணுவேன். ஏடா ஓடண்டி நீ தள்ளி போ. ஒண்ணே நான் பண்றேன். வராம எப்படி வடை மாதிரி வரும் அப்படி வச்சு தட்டலாம். அது மசால் வடை இல்லடி, எரும மாடே. பாரு கைய போட்டு நச நசன் பண்ணிட்டு இருந்தா கரெக்ட்டா தான் பண்ணேன். போண்டாவா போட்டுருக்கேன். நீ ஏன் பண்றியம்மா? நான் போறடி அம்மா. போ கிளம்பு. நீ இருக்கறனால கண்டுபட்டு வர மாட்டேங்குது. கிளம்பு. கண்டுபட்டு வர மாட்டேன். சுடத்து எல்லாம் வாய் இருக்குது. சூப்பர்டா, நீ தான் சமைச்சியா வடை? நைட் எல்லாம் யூடியூப் பார்த்து நீ தானே சமைச்ச. 2 டேஸா வடைக்கு நான் ரிசர்ச் பண்ணா நீ இப்போ இதை எடுத்து போட்டு இப்ப நீ பேர் வாங்கிடுவே. அதானே? நீ சுட்ட வடையால எவ்வளவு எண்ணெய் காலி ஆயிடுச்சு. அது என்ன? ஓகே மக்களே, நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த வாட்டி நம்ம லக்கி தான் எடுத்து போய் சாமி கிட்ட வைக்க போகுது. திஸ் இஸ் ஃபார் மை ஸ்வீட் ஹார்ட் மக்களே. ஆக்சுவலி வைப்பாங்க, வைக்க மாட்டாங்க. அப்படி இல்ல, அது நம்மளோட இஷ்டம் தான். வைக்கணும் வைக்காம இருக்கு அப்படின்னு சருக்கு சொல்லி 36 இயர்ஸ் டாடி சொல்லியிருக்காரு. நீ வந்து ஒரு நாள் சருக்கு வந்து எனக்கு கிண்டல் பண்ணும்போது நீ வந்து கண்டிப்பா ஒரு நாள் வடை பாயாசத்தோட சமைச்சு தூள் கலப்புவேன்னு. இன்னைக்கு நான் தூள் கலப்புறேன். ரொம்ப கஷ்டம் தான். எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு மக்களே. ஆக்சுவலி என்னென்ன வெஜிடபிள்ஸ் வைக்கணும்னு தெரியல. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஷாப் இருந்தது, அவங்க கிட்ட போய் நாங்க கேட்டோம். அவங்களே ரெஃபர் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வெச்சு கொடுங்க. அவங்களே இது வாங்குங்கன்னாங்க. கரும்பு வந்து நம்ம கொஞ்சம் தான் வாங்கணும். ஏன்னா இதுவே வேஸ்டா தான் சாப்பிட மாட்டோம்ன்றதுனால வேஸ்ட் பண்ண கூடாது. கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். சரி இப்போ நம்ம சாமி கும்பிட்டுலாம். விளக்கேத்தியாச்சு. இப்போ பிரேயிங் டைம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஹாப்பி பொங்கல் गाइस, ஹாப்பி பொங்கல். தேங்காய் உடைக்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. இனிமேல் தேங்காய் உடைக்கணும். தலையை உடைக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஹாப்பி பொங்கல் ரீ, ஹாப்பி தலை பொங்கல். தலை பொங்கல். தளபதி பொங்கல் சொல்லல. தளபதி காட்டு பாரு. போட்டா மூளெல்லாம் கலங்கிடும். தளபதி பொங்கல். இது அத சொல்லி கொடுத்து சொல்லு பாரு. இது ஏய் வரியாடி, வடலாம் சுட்டிருக்கேன். அப்படியா? நல்ல வேளை சொன்னேன். வர மாட்டேன் இதோட.
ஓகே மக்களே, ஃபுல் குக்கிங் மோட் வந்து முடிஞ்சிச்சு. சாமி கும்பிட்டிங் மோட் வந்து முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா முதல்ல பொங்கல் இங்க வச்சிட்டோம், அதுக்கப்புறம் வெளியே போய் சூரியனுக்கு சாமி கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு வைக்கணும், அதுக்கப்புறம் தான் வீட்ல வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. பொங்கல் செம்ம டேஸ்ட் மக்களே. லக்கிக்கே ரொம்ப லக்கி தலைவர லக்கிக்கு பிடிக்கலாம் இல்ல, நீயே சொல்லி பிடிச்சிக்குதுன்னு ஒளிஞ்சுக்கிச்சு உள்ள போயிடுச்சு. மக்களே எல்லாமே அப்ரூவ்டு மக்களே. பொங்கல் நல்லா இருக்கு, பாயாசம் நல்லா இருக்கு, வடை கிறிஸ்பியா இருக்கு. பாருங்க என்ன ஆயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக்கிங்க்கு போயிடுச்சு மக்களே. இப்போ இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து சாம்பார் வைக்க போறோம். வடை சாப்பிட்டு பாப்பேன். பாத்துக்கோ, என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. மக்களே இதுல என்ன காய் என்னடி சமைக்க பூஜை பண்றப்போ பார்த்த எல்லா காயும் இப்ப என்ன காணன்ற? இல்ல என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குன்னே தெரியல, எல்லாமே ஒரே கலர்ல இருக்கு. மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. என்னடா அம்மா? கருணக்கிழங்கு செஞ்சோம், அது பாதி இப்போ உள்ள போயிடுச்சு. கூட வந்து நம்ம வந்து அப்பளம் வறுத்தாச்சு. அப்புறம் உங்களுடைய ஃபேவரட், என்னோட ஃபேவரட், உங்களோட ஃபேவரட் வடை மக்களே. அது உனக்கே ஃபேவரட் இல்ல. மாவு இவன் என்ன சொன்னா, 2 வடை போடு, நல்லா இல்லனா தூக்கி தான் ஊத்த போற சொன்னா. இப்ப பாருங்க எல்லாமே வடை. அந்த மாவை வேஸ்ட் பண்ண முடியுமா? காசு போட்டு வாங்கி இருக்கமே. நல்லா இருக்கு, ஆனா ஷேப் வரல. அதனால இப்படி ஆயிடுச்சு. ஏய் பொரி உருண்டை உட்கார்ந்து தான் சாப்பிடுறேன் எரும மாடு. பொங்கல் காலியா அப்படியே போய் எடுத்துட்டு போ. ரொம்ப பண்ணாதடி, உட்கார்ந்து சாப்பிடு. ஓகே மக்களே, ஃபைனலா வந்து பொங்கல் முடிவுக்கு வந்து விட்டது. வெற்றிகரமா பொங்கல் முடிவுக்கு வரல, நாங்க சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படி சொல்லணும். இன்னும் இருக்கு, இன்னும் ஆஃப் டே பொங்கல் இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம் நம்ம சொல்லவே இல்லை. என்ன சொல்லணும்னா, அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ஹாப்பி 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 பொங்கல் மக்களே. ஆக்சுவலா நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் 15 டேஸ் ஆயிருக்கு. ஆனா எங்களுக்கு என்னமோ இன்னைக்கு தான் நியூ இயர் மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. நல்ல வைப்லாம் நடக்குது. இந்த இயர் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து அப்படியே டவுனாவே போயிட்டு இருந்தோம். ஆமா, எந்த வேலையும் பெருசா நாங்க செய்யாம அப்படியே போன போக்குல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இன்னில இருந்து நாங்க எப்படி நிறைய வர்க் எல்லாம் இந்த வருஷம் முடிக்கணும்னு நினைச்சிருக்கோமோ அது மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிருப்பீங்க. நீங்க என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு லக்கி ப்ரே பண்ணிக்கிறாங்க, நாங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நான் சமைச்ச எல்லாமே நீ கொஞ்சம் விட்டு இருந்தா ஃபயர் ஆயிருக்கும் வீடு. எரும மாட்டு மூஞ்சி சமையல்லாம் அப்படி இப்படி ஆகுதுன்னா நீ என்ன பண்ணு, உங்க அம்மா வீட்டுக்கு போய் 1 மாசம் கிளாஸ் எடுத்து நல்லா சமைச்சு வீட்டுக்குள்ள போய் ஏதாவது எரிச்சுட்டு வந்துரு. ஃபயர் எனக்கு இன்னமும் அப்படியே மைண்ட்ல இருந்துனே இருக்கு, அப்படியே பறக்குது ஃபுல்லா. ஓகே மக்களே, லக்கி வந்து கோச்சிட்டு போயிடுச்சு. லக்கி வராது, நாங்க மட்டும் தான் பாய் சொல்றோம். இனிமே லக்கி வீடியோலயே நாங்க காமிக்க மாட்டோம். லக்கி பேச்சு எல்லாரும் கா விட்டுருங்க. 1 2 3 பொங்கலுக்கு முடி வச்சிருக்கலாமோன்னு ஃபீல் ஆகுது. பட் சும்மா பொங்கலுக்கு தீபாவளிக்கு நீ நிறைய முடி முளைச்சிருக்கு மக்களே. ஓகே மக்களே, உணவு அருந்து விட்டு உறங்க வேண்டும், அதுதான் அடுத்த கோல். சோ உங்க பொங்கல் எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வீடியோ வைத்தோட முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். பாருங்க, நெக்ஸ்ட் மீட் பண்ணி பாய் சொல்லிக்கலாமா? பை. ஹலோ லவ்ஸ் பிரியா. பை गाइस.